உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்படும் என கடந்த மே 10 முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் கோப்பில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு பிரிவுக்கு ஐஜியாக கே பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டார். முதலமைச்சர் விஜயின் நேரடி வழிகாட்டுதல் மற்றும் கண்காணிப்பின் கீழ் இந்த அதிரடிப்படை பிரத்யேகமாக செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பொது இடங்களிலும் இணைய வழியிலும் நடைபெறும் குற்றங்களை தடுத்து அவசர காலங்களில் அவர்களுக்கு உடனடி விரைவு பாதுகாப்பு வழங்குவதே இப்படையின் முதன்மை நோக்கமாகும். குறிப்பாக பேருந்து நிறுத்தங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இந்த அதிரடி படையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பணியாற்றும் காவலர்களுக்கு வெளிநாட்டு போலீஸ் பாணியிலான புதிய பிரத்யேக சீருடை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டது. சீருடையின் மேலங்கியாக நேவி ப்ளூ நிறத்திலான அரைக்கை சட்டையும், கீழங்கியாக காக்கி நிறத்திலான பிரத்யேக போர் உடைகள் போன்ற பேண்டும் தேர்வு செய்யப்பட்டன. தலைக்கவசமாக முன்பக்கத்தில் பிரகாசமான உலோக முத்திரை கொண்ட கருப்பு நிற தொப்பியும், இடுப்பில் கருப்பு நிறத்திலான பெல்ட்டும் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டத்தை சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் 29 தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைக்க இருந்தார். இதற்கான ஏற்பாடுகள் ராஜரத்தின மைதானத்தில் துரிதமாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த தொடக்க விழா திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடக்க விழா குறித்த அதிகாரப்பூர்வ புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு இந்த துவக்க விழா நடைபெற இருந்தது. ஆனால் அப்போதும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2வது முறையாக மீண்டும் விழா ரத்து செய்யப்பட்டது பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. அதே 29 முதலமைச்சர் விஜய் தனது மேலாளரான ஜெகதீஷின் இல்ல விழாவில் கலந்து கொண்டார். பட்டு வேஷ்டி சட்டையுடன் அவரது இல்லத்திற்கு சென்ற விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜெகதீஷின் இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்காகவே முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழாவை ரத்து செய்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.